அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குரோஷெட் வீடியோல டபுள் குரோஷெட் ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். ஏற்கனவே டபுள் குரோஷெட் ஸ்டிச் எப்படி போடணுன்ற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே ஸ்டிச்சை தான் இதுலயும் போட போறோம். அந்த வீடியோல இருக்கிறது போல இந்த வீடியோல ஒரு சின்ன சேஞ்ச், அவ்வளவுதான். வேற எந்த சேஞ்சும் கிடையாது. டபுள் குரோஷெட் எப்படி போடுவோமோ அதே தான். அது என்ன சேஞ்சுன்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏற்கனவே போஸ்ட் பண்ண வீடியோவை நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மற்ற ஸ்டிச்சஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. டபுள் குரோஷேட்டோட ஷார்ட் நேம் டிசி. சிம்பிள் லாங் டி போட்டு சைடா ஒரு கோடு போடணும். டபுள் குரோஷேட் ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டபுள் குரோஷேட் போடுறதுக்காக அக்ரலிக் yarn எடுத்திருக்கேன். குரோஷேட் ஹூக்கு 3.5 mm எடுத்திருக்கேன். yarn கட் பண்றதுக்காக சிசர் எடுத்திருக்கேன். 10 டபுள் குரோஷேட் போடுறதுக்காக 10 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு எக்ஸ்ட்ரா 2 செயின் ஆட் பண்ணணும். பட் மொத்தம் 12 செயின் ஸ்டிச் இருக்கும். ஸோ ஊசிக்கு கீழே இருந்து 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணணும். புதுசா போட்ட 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிட்டு 3வது செயின் ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூலை மேலே எடுத்தா 3 லூப் கிடைக்கும். 2 லூப் இருக்கும். முதல் 2 லூப்ல ரன்னிங் நூலை எடுக்கணும். அடுத்த 2 லூப்ல ரன்னிங் நூல் எடுக்கணும். ஒரு டபுள் குரோஷெட் கிடைச்சாச்சு. அடுத்த ஸ்டிச்ல ஊசியை உள்ள விடணும். 3 லூப் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியா எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியா எடுக்கணும். இது 2வது டபுள் குரோஷெட். இப்போ ஊசியில நூல் விட்டு அந்த பக்கமா இருக்கிற நூலை மேல எடுத்தா 3 லூப் இருக்கும். முதல் 2 லூப்ல ரன்னிங் நூல் எடுக்கணும். அடுத்த 2 லூப்ல ரன்னிங் நூல் எடுக்கணும். அடுத்த ஒரு ஸ்டிச் போட்டு காட்டுறேன். ஊசியில ரன்னிங் நூல் எடுத்துட்டு கீழே இருக்கிற செயின் ஸ்டிச் வழியா ஊசிய உள்ள விடணும். செயின் ஸ்டிச் லூஸா போட்டு இருந்தாதான் இந்த ஊசி கரெக்டா ஃப்ரீயா போயிட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை எடுத்துட்டு இந்த ஸ்டிச்சுக்கு வெளியே இருந்து வரும். இப்போ மேல ரன்னிங் நூல் வரும்போது ஊசியில 3 லூப் இருக்கும். இந்த 3 லூப்ல முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை மேலே இழுக்கணும். இப்போ 2 லூப் ஊசியில இருக்கு. மறுபடியும் ரன்னிங் நூலை ஊசியில மாட்டி இந்த 2 லூப் வழியா மேலே எடுக்கும்போது டபுள் குரோஷெட் கிடைக்கும். 4 டபுள் குரோஷெட் போட்டிருக்கேன் இந்த லைன்ல. இன்னும் இந்த ஸ்டிச் வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு அடுத்த லைன் எப்படி திருப்பணும், இந்த பேட்டர்ன்ல என்ன சேஞ்ச் இருக்குன்ட்டு நான் சொல்றேன். இப்போ மறுபடியும் ஊசியில ரன்னிங் நூல் எடுத்தாச்சு. 3 லூப் கிடைச்சிருச்சு. அடுத்து ஒரு டபுள் குரோஷெட் போட்டு முடிச்சுட்டேன். அடுத்த ஸ்டிச் போடுறேன். 3 லூப் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியா எடுத்திருக்கேன். அடுத்த 2 லூப் வழியா எடுத்திருக்கேன். இதே போலதான் டபுள் குரோஷெட் ஸ்டிச் போட்டுட்டே வரணும். ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ண வீடியோ தான். இதுல என்ன சேஞ்சுன்றது இந்த எண்டிங்ல வரும்பொழுது உங்களுக்கே கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் லைன்ல 10 டபுள் குரோஷெட் போட்டு முடிச்சாச்சு. இந்த ஸ்டிச் தான் ஃபர்ஸ்ட் டபுள் குரோஷெட் ஸ்டிச். 2 செயின் ஸ்டிச் போட்டது கவுண்ட் கிடையாது. முதல்ல போட்ட டபுள் குரோஷெட் தான். ஏற்கனவே போஸ்ட் பண்ண வீடியோல 2 செயின் ஸ்டிச் ஸ்கிப் பண்றது ஒரு டபுள் குரோஷெட்டா கவுண்ட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரியும் போடலாம். ஆனா இந்த மாதிரி போட்டாதான் பேட்டர்ன் நமக்கு ஸ்டிஃபாவே இருக்கும். நீங்க போட்டு பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கே அந்த டிஃப்ரெண்டே தெரியும். நான் இந்த 2 செயின் ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணாம அடுத்த ஸ்டிச்சை தான் கவுண்ட் பண்ணி 10 டபுள் குரோஷெட் போட்டு முடிச்சுட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக 2 செயின் ஸ்டிச் போட்டு இந்த லைன் திருப்பி இருக்கேன். போன வீடியோல 2 செயின் ஸ்டிச் போடாம 3 செயின் ஸ்டிச் போட்டு ஒரு டபுள் குரோஷெட்டா கணக்கு எடுத்திருந்தேன். ஆனா இந்த பேட்டர்ன்ல 2 செயின் ஸ்டிச் போட்டு லைன் திருப்பிட்டு முதல்ல இருக்கிற இந்த ஸ்டிச் மேலேயே டபுள் குரோஷெட் போட்டுருக்கேன்.
ஆனா நம்ம போட்டு பார்த்துட்ட பிறகு 2 ஸ்டிச் இருக்கிறது போல தான் இருக்கும். ஆனா இது போல தான் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டு அங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டிச்லயே டபுள் க்ரோச்செட் ஃபர்ஸ்ட்ல எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே போலவே போட்டுட்டு வரணும். நீங்க போடும்பொழுது ஃபர்ஸ்ட்ல இந்த லைன் திருப்பிட்டு போடும்பொழுது அங்க 2 ஸ்டிச் இருக்கிறது போல தான் இருக்கும். ஆனா நீங்க டபுள் க்ரோச்செட்டா போடுறத மட்டும் தான் கவுண்ட் பண்ணிக்கணும். இப்ப நான் 2வது டபுள் க்ரோச்செட் செகண்ட் லைன்ல போட்டு முடிச்சிருக்கேன். அடுத்து 3வது டபுள் க்ரோச்செட் போட்டுட்டே இருக்கேன். இப்ப இதே போல தான் நமக்கு எத்தனை டபுள் க்ரோச்செட் தேவையோ அத்தனை டபுள் க்ரோச்செட் போட்டுட்டே போலாம். லைனும் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டே போலாம். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும்னா மறுபடியும் 2 செயின் ஸ்டிச் போட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல இருந்தே தான் டபுள் க்ரோச்செட் போடணும். இதை மட்டும் நீங்க கவனமா 2 செயின் ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணாம இந்த பேட்டர்ன் போட்டுட்டே வாங்க. நான் இந்த செகண்ட் லைன் போட்டு முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன்ல 10 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்சிருக்கேன். 2 செயின் ஸ்டிச் போட்டு லைன் திறப்பு இருக்கும். 2 செயின் ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணக்கூடாது. இந்த கார்னர்ல 2 ஸ்டிச் இருக்கிறது போல இருக்கும். டபுள் க்ரோச்செட்ல இருந்து தான் கவுண்ட் பண்ணணும். 2 ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணக்கூடாது. 10 டபுள் க்ரோச்செட்டுக்கான ஸ்டிச்சை நான் போட்டிருக்கேன். அதனால எனக்கு 10 டபுள் க்ரோச்செட் கரெக்டாக வந்தாச்சு. இன்னும் எத்தனை லைன் தேவையோ அத்தனை லைன் நம்ம பேட்டர்ன் போட்டுக்கலாம். நான் 6 லைன் வர மாதிரி 10 டபுள் க்ரோச்செட் லைன் போட்டிருக்கேன். எவ்வளோ நெருக்கமாகவும் இருக்கு, அப்படியே ஸ்ட்ரிப்பாவே இருக்கு லைன். அப்படி இல்லை, இதுக்கு முன்ன போட்ட டபுள் க்ரோச்செட் வீடியோல நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்படியே வளைஞ்சு இருக்கும். அது வந்து நம்மளே தான் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த 2 செயின் ஸ்டிச் போட்டு இந்த லைன் எல்லாம் திருப்பி அதே ஸ்டிச்ல நான் போடும்பொழுது இந்த பேட்டர்ன் எனக்கு ஸ்டிஃபா இருக்கு. இன்னைக்கு வீடியோல டபுள் க்ரோச்செட் ஸ்டிச் எப்படி போடணுன்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.